அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று உன்னதமான மனிதனின் தியாகத்தை பற்றி பேசப் போகிறோம். மதீனாவில் செல்வந்தர்களில் ஒருவரான அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்காக தனக்கு மிகவும் பிடித்தமான சொத்தையே தர்மம் செய்த அந்த நெகிழ்ச்சியான வரலாறு இதோ. மதீனாவின் அன்சாரிகளின் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அவர்களுக்கு பல தோட்டங்கள் இருந்தன. ஆனால் பிர்ஹா என்று அழைக்கப்பட்ட அந்த தோட்டம் அவர்களுக்கு உயிரை போன்றது. ஏன் தெரியுமா? அது மஸ்ஜித் நபவிக்கு மிக அருகிலே இருந்தது. அங்குள்ள பேரித்தம்பழங்கள் மிக சுவையானவை. எல்லாவற்றிற்கும் மேல அங்கே ஒரு இனிய நீர்சுனை இருந்தது. நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடியே அந்த தோட்டத்திற்கு வந்து அந்த மரங்களின் நிழலில் அமர்ந்து அதன் குளிர்ந்த நீரை குடிப்பது வழக்கம். ஒரு நாள் திருக்குறானில் இந்த வசனம் அருளப்பட்டது. நீங்கள் எதனை நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து இறைவழியில் செலவிடாதவரை நீங்கள் ஒருபோதும் நன்மை அடைய மாட்டீர்கள். அலு இம்ரான் 3:92. இந்த வசனத்தை கேட்டதும் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சிலையாக நின்றார்கள். நான் நேசிக்கும் பொருள் எது என்று சிந்தித்த போது அவர்களின் கண்ணுக்கு தெரிந்தது. உடனே அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பதை தர்மம் செய்யுங்கள் என்று கூறுகின்றான். எனக்கு மிகவும் பிடித்தமானது பிர்ஹா தோட்டம். எனவே அதை நான் அல்லாஹ்விற்காக தர்மம் செய்கிறேன். நன்மையை அல்லாஹ்விடம் நான் எதிர்பார்க்கிறேன். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த தியாகத்தை கண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்து போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், வக்கீன் வக்கீன், ஆச்சரியம் ஆச்சரியம், இது லாபகரமான ஒரு வியாபாரம். தொடர்ந்து நபிகளார் ஒரு அருமையான ஆலோசனையை வழங்கினார்கள். அபூதல்ஹாவே, இந்த தோட்டத்தை உமது நெருங்கிய உறவினர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள். நபிகளாரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை தனது உறவினர்களுக்கும் சிறிய தந்தை வழி சொந்த சகோதரர்களுக்கும் பிரித்து கொடுத்தார்கள். இன்று அந்த பிர்ஹா தோட்டம் எங்கே இருக்கிறது தெரியுமா? மஸ்ஜிது நபவியின் தற்போதைய பிரம்மாண்டமான விரிவாக்கத்தில் அந்த தோட்டத்தின் இடமும் ஒரு பகுதியாகிவிட்டது. இன்றும் மதீனா செல்லும் பலருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இது. சகோதர சகோதரிகளே, தர்மம் என்பது நம்மிடம் மிஞ்சி இருப்பதை மட்டும் கொடுப்பதல்ல, நமக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை இறை வழியில் கொடுப்பதுதான் உண்மையான தர்மம். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடம் இதுதான். இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்மால் முடிந்ததை தர்மம் செய்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.